السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد. أما بعد، قال الله سبحانه وتعالى: يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ليس السديد بالسرعة إنما السديد يملك نفسه عند الغضب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை 26 தராவிகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் 28 ஜுசுக்களை நாம் முடித்திருக்கிறோம். நாம் நோற்ற நோன்புகளை, நம்முடைய தொழுகைகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்து மென்மேலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார்: யா அய்யுஹன் நபி, ஓ நபி அவர்களே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்த ஒன்றை ஏன் நீங்கள் உங்கள் மீது ஹராமாக்கி கொண்டீர்கள்? தபதகி மர்லாத் அஸ்வாஜிக், உங்கள் மனைவிமார்களுடைய திருப்தியை நீங்கள் தேடுகிறீர்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று ஒரு வசனம். அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்க ஏன் ஹராமாக்கி கொண்டீர்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். இந்த ஆயத்துக்கு பின்னணியில விளக்க உரையாளர்கள் ஒரு நிகழ்வை எழுதுகிறார்கள். சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி வீட்டிலே தங்குவார்கள். மற்ற நேரங்களிலே சில மனைவிமார்கள் வீட்டுக்கு சந்தித்து விட்டு வருவது வழக்கம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தை, தேனை உண்ணுவதற்கு ஒரு மனைவி வீட்டுக்கு போவார்கள். ஒரு 10 மணி 11 மணிக்கு போய் அந்த தேனை உண்டு விட்டு மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு போவது வழக்கம். ஒரு மனைவி வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் இப்படி ஒவ்வொரு நாளும் டெய்லியும் போறாங்க என்ற செய்தி மனைவிமார்களுக்கு வருகிறது. மனைவிமார்கள்லாம் ஒன்று கூடினாங்க. எப்போதும் சில மனைவிகள் இருந்தால் சில பிரச்சனை இருக்கும் அல்லவா? எல்லா மனைவிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுனா, ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே என்ன கேட்கணும்? என்ன வாயில் வந்து வாட வருதே அப்படின்னு நீங்க கேட்கணும். அது மாதிரி எல்லா மனைவிகளுமே இந்த கேள்வியை கேளுங்கள் என்று முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அல்லவா? வானத்திலிருந்து செய்தி வந்து விடுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு வாட வருதே அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மனைவியும் இப்படி கேட்க ஆரம்பித்தார்கள். நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த மனைவி வீட்டுக்கு நீங்க போகக்கூடாது, அதிகமா அங்க டச் இருக்க கூடாது. பொதுவா ஒரு இடத்துல இன்வால்மெண்ட் அதிகமாயிட்டா மற்ற ஆளுக்கு செலவு குறைஞ்சிடும், இல்ல ரொம்ப ஏதாவது அங்க செஞ்சிடலாம். யதார்த்தமான இயல்பு தானே. அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி கையாண்டார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமா தேனை இனி சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். தேனை சாப்பிட்டேன், அதுதான் பிரச்சனை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னது எதற்காக என்று சொன்னால், மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்குனா, ஏன் நீங்க ஹராமாக்கி கொண்டீர்கள்? தபதகி மர்லாத் அஸ்வாஜிக், உங்கள் மனைவிமார்களுடைய திருப்தியை நீங்கள் தேடுகிறீர்களா? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள் என்று நாம் புரிய வேண்டும். விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை தான் எப்போதும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையாக இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எது சிக்கல், உறவுகளில எது பிரச்சனை, வியாபாரத்துல எது பிரச்சனை,
நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு பண்பு விட்டு கொடுக்குதல் என்பது அங்கு குறைவாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்த இந்த உலகத்திற்கு ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் இனிமையாய் வாழ முடியும் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் என்றால் அதற்கு பின்னணியில இருந்தது ஒரே செய்திதான், விட்டு கொடுக்கிற பண்பு அவர்களுக்கு இருந்தது. யார் முதல்ல விட்டு கொடுக்கணும் என்பதிலே ஈகோ ஏற்பட்டு விடுகிறது. குடும்ப வாழ்க்கையில கணவன் அதிகம் விட்டு கொடுக்கிற பண்புள்ளவராக இருக்க வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி. இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா, இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா, வைராக்கியமான பெண்களால் மிகைக்கப்பட்டு விடுகின்ற சங்கையான கணவனாக நான் இருக்க விரும்புகிறேன். என் மனைவியை என்னை மிகைக்கட்டும், என் மனைவி என்னை மிகைத்தாலும் நான் சங்கையான கணவனாக நான் வாழ வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எப்போதும் நம்ம பேச்சுதான் பெருசா இருக்கணும், எப்போதும் நம் குரல் உயரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு இனிமையான இல்லறத்தின் அடையாளமாக இருக்க முடியாது. பல லட்சம் தொண்டர்களை கொண்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்த களங்கள் 1000 நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் கான பஷரம் மினல் பஷரி, யதார்த்தமான மனிதரை போலத்தான் வருவார்கள். உலகத்தில் எல்லா பிரச்சனையும் டென்ஷனையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இல்லை. யதார்த்தமான மனிதராக வாழ்வார்கள். நம்ம போஸ்ட் இருக்கலாம், நம்ம பதவி இருக்கலாம், நம்ம வியாபாரம் இருக்கலாம், நாம் பில்லியனராக ட்ரில்லியனராக இருக்கலாம், அதெல்லாம் வெளியே. ஒரு மனைவியோடு ஒரு இன்முகத்தோடு ஒரு கணவனின் பேச்சுகள் இருக்கிற போதுதான், விட்டு கொடுக்கின்ற அந்த பண்பு இருக்கிற போதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி வழிகாட்டி இருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தை, எப்போதும் இணக்கமாக கோரிக்கைகளை கேட்டு செய்கிறேன் என்ற ஒரு சின்ன வார்த்தை போதும். 2 மனைவிகளுக்கு மத்தியில் அந்த மனிதனால் வாழ்ந்துவிட முடியுமா? ஒரு சின்ன ஆதரவான பேச்சு இல்லை என்று சொன்னால் அந்த மன வாழ்க்கை என்பது அவ்வளவு ரம்மியமானதாக இருக்காது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஒரு கட்டத்தில் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறார்கள். ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது கூட, ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 9-10 தாண்டி இருக்கிறது. யார் ஜெயிப்பார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெற்று விட்டார்கள். ஒரு காலம் வந்தது, ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வயது கூடுகிறது, உடல் பெருத்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடலாமான்னு கேட்டாங்க. ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. இப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வெற்றிக்கு இந்த வெற்றி சமம், டிரா ஆயிடுச்சு போட்டி. நீங்க ஒரு தடவை ஜெயிச்சீங்க, நான் ஒரு தடவை ஜெயிச்சேன். நாம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யுத்த காலத்தில் கூட, போர் முகத்தில் கூட தோல்வி முகம் காணாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓடி ஓட்டப்பந்தயத்தில் தோற்றார்கள் என்பதல்ல, விட்டு கொடுத்தார்கள் என்பதுதான் அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மனைவி இடத்துல சில நேரங்களில் விட்டு கொடுப்பதில் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி இருந்து விடுகிறது. நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களை கொஞ்சம் குறைத்து வைத்து விட்டால் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாதியு ஸலாபி பரிஉ மினல் கிப்ரி. 2 பேரும் சண்டை போடுறாங்க, 2 பேருக்கும் முகஸ்தாபனம் ஏற்பட்டு விட்டது. யார் முதல்ல தன் ஈகோவை விட்டு ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு பட்டம் தரான். அவர் என்ன பட்டம் தெரியுமா? அவர் வந்து பதிவு மினல் கிப்ர், இவர் பெருமையாளர் என்கின்ற பட்டியலிருந்து இவர் நீங்கி விடுகிறார். அந்த ரோசத்தை விட்டு இணக்கம் ஏற்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை வருமானால் குடும்ப வாழ்க்கையில, உறவுகளுக்கு மத்தியில நாம் யோசித்து பார்க்கிறோம். சமூகத்தில எல்லாவற்றிலும் கூட இந்த பிரச்சனை, இந்த விட்டு கொடுக்காம என்பதால் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபிகளோட பேசிட்டு. அந்த வீட்டில மனைவி அவர்களை கவனிக்க வேண்டும். வேறொரு மனைவி என்ன செய்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்துடுறாங்க. வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக இருந்தால் கொஞ்சம் அனுப்பிவிடுவோம் இல்லையா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. வந்து பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என் வீட்டில் இருக்காங்க, என் வீட்லயும் பொருள் இருக்கிறது, நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், அதையும் அங்கிருந்து வரணும். வேகமாக தட்டி விட்டார். பாத்திரம் கீழே விழுந்து உடைகிறது. சஹாபியெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், எல்லாரும் வச்சுட்டு கொஞ்சம் சத்தமா ஒரு வார்த்தை நம்ம மேல வந்து விழுந்தா நம்ம நிலைமை என்ன? மரியாதை போனது, மானம் போனது, கௌரவம் போனது, என்னெல்லாம் நாம் பேசி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி விடுவோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறார்கள். சொன்னார்கள், காரத் உம்முக், உங்க அம்மா ரோசத்தை பாத்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான். வீட்டில இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து, விழுந்து கிடந்த அந்த உணவை எடுத்து பாத்திரத்துல வைத்து, அங்க போய் கொடுங்க,
அவங்க வீட்டுக்கு நான் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கே அனுப்புகிற காட்சிகள் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றிகரமாக அதை கொண்டு செலுத்த வேண்டுமா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அங்கு வர வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மனைவி 30 ஆண்டுகள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு தடவை கூட சண்டை வரல. எப்படி நீங்க வாழ்ந்தீங்க என்று கேட்கப்பட்டது. அப்போது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாங்கள் திருமணமான உடனே பேசிக்கொண்டோம். என்ன பேச்சு தெரியுமா? நான் கோபப்பட்டு சத்தம் போடும் போது நீங்க சவுண்ட் போடக்கூடாது, நீங்க அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் கோபப்பட்டு என்னை நீங்கள் திட்டினால் நான் சத்தம் போடக்கூடாது. எங்க 2 பேருக்குள்ளே முடிவெடுத்துக் கொண்டோம். 2 பேரும் அட்டன் டைம்ல கோபப்படக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அவர் கோபமாக இருந்தால் இன்னொரு அமைதியா இருந்து கொள்ள வேண்டும். அந்த மன வாழ்க்கையின் வெற்றி 30 ஆண்டுகள் நீடித்தது என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற இந்த ஹதீஸுகள் இருக்கிறத விட்டு கொடுத்தல் என்பதற்கான சிறப்பான வரலாறுகளாக இருக்கிறது. ஒரு வீட்டில் எப்பயுமே சிரிப்பாவே இருக்குமா? ஒருத்தர் கேட்டாங்க, எது எப்படிங்க உங்க வீட்டில் மட்டும் எப்போதும் மங்களகரமான சிரிப்பாவே இருக்கே, எப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து பாத்திரத்தை எறிவாங்க, மேலே விழுந்துட்டா அவங்க சிரிப்பாங்க, படலைன்னா நான் சிரிப்பேன் என்று அவர் சொன்னார். அதுபோல ஒரு குடும்பத்திற்குள்ளே பல்வேறு இணக்கங்கள் உண்டு. இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிடுவதையே சில காலம் நிறுத்திக் கொண்டார்கள் என்றால், ஒரு திருமண வாழ்க்கையின் வெற்றி இந்த விட்டு கொடுத்தலில் இருக்கிறது என்பதை இந்த மைய கருத்தாக இந்த திருக்குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. பொதுவாக கணவன் தான் விட்டு கொடுக்கணும் என்ற சிந்தனையில இருக்கிற அதே நேரத்தில் மனைவிக்கும் குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கான பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஒரு சீரான குடும்பம் செம்மையாய் நடைபெற வேண்டுமானால் ஒரு மனைவியுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். வெளியே போகிறார், உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், பொருளாதாரம் ஈட்டி வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பொறுப்பெடுத்து அமர்ந்திருக்கிற ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிற போது ஒரு மனைவியினுடைய போங்கும் பாங்கும் மென்மையானதாக இருக்க வேண்டும் இல்லையா? சில நேரங்களில் இந்த உழைப்பை எல்லாம் பார்த்து விட்டுக் கொடுக்கிற, சில நேரங்களில் தங்களை சகித்துக் கொள்ளுகின்ற, சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்ற பண்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அது குறைந்து வருவதனுடைய விளைவு என்ன தெரியுமா? திடீர் என்று ஹுலாக்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹுலானா ஆணு விட்டா தலாக்கு. ஹுலா என்று சொன்னால் எனக்கு நீங்கள் மன விடுதலையை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு பெண் நிர்பந்திப்பது. வழியே இல்லாமல் அந்த பெண் ஹுலா வாங்கி செல்லுகிறார். நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காரணமே இல்லாமல் ஒரு நல்ல கணவனிடமிருந்து அந்த திருமண பந்தத்தை முறித்து ஒரு பெண் வெளியே வருகிறார் என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாடையை கூட அவர் நுகர மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திருமணத்தினுடைய ஒப்பந்தம் முறியப்படுகிறது என்பதல்ல, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாகி விடுகிறதா இல்லையா? நமக்கு தான் அந்த சண்டை பிரச்சனை, ஈகோ. குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு பதவதைத்து போய் இருக்கிறார்கள். எதிர்கால வாழ்க்கையை எதிர்கொள்வதென்ற சக்தியை இழந்து போய் இருக்கிறார்கள் என்று உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய எதிர்கால குழந்தைகளின் வாழ்க்கையை அவர்களுடைய முன்னேற்றத்தை கருதியாவது சண்டை போடுவது கூட பிள்ளைகளை வச்சு சண்டை போடாதீங்க, குழந்தைகளை வச்சு சண்டை போடாதீங்க. இன்னைக்கு பல ஸ்கூல்கள்ல இருந்து இதுதான் செய்தி. உங்க குடும்பத்துக்குள்ள கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைங்களா, உங்க பிள்ளை இன்னைக்கு படிக்கவே இல்லை, மௌனமாய் அமர்ந்திருந்தான் பீரியட் முடிகிற வரைக்கும். பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மனதை அதிகம் பாதிக்கின்ற, உளவியல் தாக்குதலை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய சுமையான செய்தி என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கான சண்டை. நம்ம சண்டை போடுவோம், அடுத்து இரவுல கூடி விடுவோம். ஆனால் குழந்தையின் மனது அப்படி அல்ல. தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை என்கிற போது ஒரு சுகத்தை, ஒரு மகிழ்ச்சியை அந்த குழந்தை இழந்து நிற்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியாக இந்த நிகழ்வுகளை நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஒரு சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், உறவுகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த விட்டு கொடுக்குதல் மிகச் சிறந்தது ஒரு சூழல்களை உருவாக்கும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உறவுகள் எல்லாம் பிரிந்து போய் கிடக்கிறது, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏன் அருந்து போய் கிடக்கிறது, நெருங்கிய சொந்தமோ தூரத்து சொந்தமோ பல ஆண்டுகள் பேசி இருக்கிறது, சில மரணங்களுக்கு போகவே இல்லை என்கின்ற முடிவை எடுத்து விடுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு அங்கு வந்துவிடும் என்று சொன்னால் அந்த உறவுகள் அறுக்கப்படாமல் பாதுகாத்து விடும். உறவுன்னா அல்லாஹ் ஒரு தடவை தான் இந்த உலகத்துல கொடுத்திருப்பான். யாரும் சேர்ந்து ஒரு உறவு உண்டாக்கிட முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நஸப வ சிஹ்ரா, பிறந்ததின் அடிப்படையில் சில உறவுகள், திருமண பந்தத்தினால் ஏற்பட்ட சில உறவுகள், இந்த உறவுகள் அல்லாஹ் கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் ஒருத்தருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். மிஸ்தர்னு பேரு, தூரத்து உறவு. சில நேரங்களில அந்த உபகாரங்களை மறந்து ஏதாவது செய்து விடுவதுண்டு அல்லவா. ஆயிஷா ரலியல்லாஹு இட்டு கட்டப்படுகிறார்கள். இட்டு கட்டப்பட்ட செய்தி பரவுகிறது. எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழல் வேறு மாதிரி இருக்கிறது. சஹாபிகளுடைய சூழல்கள் அல்லாஹ்வே இதை தெளிவுபடுத்தட்டும் என்று இருக்கிற போது குர்ஆன்ல ஒரு 10 வசனம் இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு பரிசுத்தமான பெண்மணி வந்தப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். மகள் ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டு செய்தியை பரப்பியவர்கள் யார் யாருன்னா பெரும்பான்மையான மனிதர்கள் முனாஃபிகீன்களா இருக்கார். அதுல மிஸ்தகும் இருக்கிறார், தூரத்து உறவினர். ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த வருஷத்துல அவருடைய பேரித்தம்பள தோட்டத்திலிருந்து அறுவடையில் ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கு அனுப்புவார்கள். வருஷம் வருஷம் ஒரு தொகை தம்முடைய உறவுக்கு என்று அவர்கள் ஒதுக்கி வந்தார்கள். இவரும் பேசுகிறார் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சத்தியம் செய்தார். என்ன சத்தியம்? மிஸ்தருக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எந்த உதவி நான் செய்ய மாட்டேன், என்னிடமிருந்து எந்த விதமான உபகாரமும் அவருக்கு இனி இல்லை என்று சத்தியம் செய்தார்கள். குர்ஆன்ல வசனம் இறங்குது, வலா யக்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி. உங்கள விசாலமான செல்வம் உடையவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு எதுவும் தரமாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். நீங்கள் தவறு செய்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்ட அல்லாஹ் மன்னிக்கிறானா இல்லையா, எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், மன்னியுங்கள் என்று குர்ஆன் வசனம் இறங்கியது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சொல்லாடல் உண்டு. அவங்க சேர்ந்தா நம்ம சேர்ந்து வருவோம், அவங்க நம்மளை கவனிச்சா நம்ம கவனிப்போம், நம்மளை மதிச்சா அவங்கள நம்ம மதிப்போம், அவங்க வெட்டினாங்கன்னா நம்மளும் வெட்டிட வேண்டியதான், அவங்கள நம்ம துண்டாயி போனா நம்மளும் துண்டாயிட வேண்டியதான் என்றெல்லாம் பேச்சு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சேர்ந்து வாழ்தல், உறவை சேர்ந்து வாழ்தல் என்ன? லைசல் வாசிலு பில் முகாஃபா. அவங்க செஞ்சா நானும் செய்வேன், அவங்க எப்படி நடக்கிறார்களோ அப்படியே நடந்து கொள்வேன் என்று சொல்பவர் உறவை பேணி வாழ்பவர் அல்ல. யாரு தெரியுமா? அல் வாசில், உறவை பேணி வாழ்பவர். இதா குத்தியத் ரஹிமுஹு, அவங்க சொந்த பந்த உறவு அவரை வெட்டுது, துண்டிக்குது, சலாம் சொல்றதில்லை, புறக்கணிக்குது, ஒரு விழாவுக்கு கூப்பிடுறதில்லை, திருமணம் விழாவில் அழைப்பதில்லை, விட்டு ஒதுக்குகிறார்கள். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா சொல்லுங்க, அவர் போய் சேர்க்கிறார், சலாம் சொல்ல, இவர் போய் சலாம் சொல்றார், கூப்பிடலாரும் இவர் போய் அங்கு நிற்கிறார், அவரோடு இணக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இவர் தான் உறவை பேணி பாதுகாப்பவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக, உன்னை துண்டித்தாலும் நீ சேர்ந்து வாழ், வஅஃபு மன் ஸலமக, உனக்கு அநீதம் செய்து விட்டாலும் நீ மன்னி, வஅஃபு மன் அஸாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கெடுதி செய்பவர்களுக்கும் நீ நல்லது செய்து விடு என்கின்ற ஹதீசுகள் இருக்கிறதே. ஒரு உறவை சேர்ந்து வாழுகின்ற போது அதில் ஏற்படுகின்ற எல்லா சிக்கல்களும் தீர வேண்டுமா? ஒரே செய்தி மட்டும்தான், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டால் எல்லா உறவுகளும் காப்பாற்றப்பட்டுவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய அழகான பண்பு அந்த விட்டு கொடுக்குதல். அந்த பண்பு இருந்து விட்டால் எல்லா இடத்திலும் சிறப்பு செய்யப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் மதீனாவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். வீட்டை கொடுத்தார்கள், தோட்டத்தை கொடுத்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். மனைவிகளில் 2 மனைவிகளில் ஒருவரை திருமணம் செய்துவிட்டு பார்த்த அந்த அன்சாரிகளுடைய வாழ்க்கை இருக்கிறதே, விட்டு கொடுக்குதல் என்பதுதான் ஒரு மூமினுடைய அழகிய பண்பு. நாம் நினைக்கிறோம் சைத்தானுடைய சூழ்ச்சியதுல உண்டு, ஏமாளி என்று அவன் சொல்லுவான், ரொம்ப தர்மம் செஞ்சீங்கன்னா வறுமை வந்துடும் என்று சொல்லுவான். சைத்தானுடைய சூழ்ச்சிகள் உண்டு. நீ பேசினால் நீ ஒரு ரோசமற்ற மனிதன் என்று உன்னை சொல்லுவார்கள் என்று சைத்தான் இதுல புகட்டுவது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. நாம் எல்லாம் அறிந்திருப்போம். ஹிஜ்ரி 5ல மக்காவாசிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துல இந்த வருஷம் இஹ்ராம்லாம் போட்டு வந்துட்டீங்க, ஆனா காபாவுக்குள்ள போக விட மாட்டோம், மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது, திருப்பி போயிடுவோம். சருத்து 1. 2வது சருத்து சொல்லுகிறது, அடுத்த வருஷம் வாங்க, ஆனா 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. 3 சொல்லுகிறார்கள், இங்க யாராவது முஸ்லீமாய் அவங்க வந்தா நீங்க வச்சுக்க கூடாது, திருப்பி அனுப்பிடணும் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அதுல போட்ட 8, 9 ஒப்பந்தங்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்பார்க்கு. முஸ்லிம்களுக்கு எந்த நலனும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஒப்பந்தத்தையும் படிச்சு பார்த்து கேட்டு போடுறாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்கள் சூழல்களை விட்டு கொடுக்கிறார்கள். குர்ஆன்ல வசனம் இறங்குச்சு, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, தெளிவான வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான். விட்டு கொடுக்குதல் என்பது எந்த நேரத்திலும் அது கெட்டு போவதில்லை என்பதற்கு இந்த வரலாறு சாட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்துல சண்டை நமக்கு வேண்டாம் என்று எழுதியிருந்தார்கள். பிரச்சனை வேண்டாம் 10 வருஷத்துக்கு என்று சொன்னதுனால
மதீனாவிலிருந்து எல்லாரும் மதீனாவுக்கு வந்து போக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து போக தொடங்கினார்கள். ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து கலந்திருந்தாலே போதும் அல்லவா? 10,000 பேராக இருந்த அந்த மதீனாவின் வரலாறு 1,00,000 பேராக ஹிஜ்ரி 10 மாறுகிறது. சின்ன ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தின் விளைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில இந்த பண்பை வளர்த்தார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை. இந்த குழந்தை ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தில மிகப்பெரியதொரு சூழல் பிரச்சனை வரும்போது இவர் விட்டு கொடுப்பதால் இந்த சமூகம் ஒன்றிணையும் என்று சொன்னார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு பார்த்து அது நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வார்கள், எனக்கு பிறகு 30 வருஷம் கலீஃபாக்கள் இந்த உலகத்தை ஆளுவாங்க. 30 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த இஸ்லாமிய உம்மத்தை அமீர்கள் ஆட்சி செய்வார்கள். அமீருக்கு பிறகு இந்த உம்மத்துல மலிக்குகள் மன்னர்கள் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 29 ஆண்டுகளும் 6 மாதம் ஆகிற போது அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. அலி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, கலீஃபாக்கள் 4 பேர். இந்த 4 பேர் 30 வருஷம் ஆட்சி செய்வாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. 29 வருஷம் முடிந்து 6வது மாதத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்ட போது கலீஃபாக்கள் ஆட்சி 30ன்னு சொன்னாங்களே, 6 மாசம் ஒண்ணு பெண்டிங்கா இருக்குதுன்னு சொல்லும் போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்க 6 மாதம். என்ன ஆனது? சமுதாயத்துல அமீருல் முஆவியா ரலியல்லாஹு ஷாமில் தனி நாடாக பிரித்து வேறொரு ஆட்சியை தொடங்கினாங்க. மதீனாவை மையமாய் கொண்டு மதீனா, மக்கா, ஈராக்கின் சில பகுதிகளில் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு கலீஃபாவான 2 கலீஃபாவா மாறிடுச்சு. இந்த உம்மத்துல 2ம் உடைந்து போயிருக்கு. அவங்களுக்கு தனிப்பட, இவங்களுக்கு தனிப்பட, எப்போது வேண்டுமானாலும் மோதிக்கொள்ளலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு இங்கிருந்து ஷாமுக்கு போனார்கள். அமீருல் முஆவியா அவருடைய அந்த ஆட்சி விடத்திலே போய் நின்று இந்த உம்மத்து ஒன்னாக இருக்கட்டும், ஒரு கலீஃபாவின் கீழே இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய பட்டம் பதவிகள் அத்தனையும் அவர்கள் கையில கொடுத்து விட்டு, நான் இவரை கலீஃபாவாக ஏற்கிறேன், என்னை சார்ந்த அத்தனை பேரும் இவரை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, மதீனாவில் உங்கள் ஆட்சி இருக்கட்டும், ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று அழைப்பு கொடுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோமே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுப்பதில் தான் இந்த சமூகத்துக்கு வெற்றி இருக்கிறது என்பதை ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், தமிழகத்தில் 1 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 22 இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சியாக ஒரு காலம் இருந்தது. அன்றைக்கு நமக்கு தரப்பட்ட சீட்டுகள் 20. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளாக பிரிந்து தனித்தனியாக போய் 1 சீட்டு 2 சீட்டு வாங்குற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பல சிட்டிங் நடந்து விட்டது. எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கட்சியா நம்ம மாறுவோம்னு ஒருத்தர் சொல்லுகிற, ஒரு கட்சி சொல்லணும், நான் தான் தாய் கட்சி, எனக்கு கீழே எல்லாரும் வாருங்கள். இல்லை, நாங்கள் தான் இளைஞர்களை அதிகம் கொண்ட கட்சி, எல்லா கட்சிகளும் எங்களோடு இணைந்து எங்களின் தலைமையில நீங்கள் பயணியுங்கள். பல பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்து இன்றைக்கு அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாததால முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு நலன்கள் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது சமூகத்தினுடைய அடையாளமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் உறவுகளிலும் ஒரு சிறப்பு ஏற்பட வேண்டுமா, நீங்கள் விட்டுக் கொடுக்கின்ற உயர்ந்த மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற தகவல்களை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டு வாழ்கிற நல்ல தோல்வி எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.